மாநகராட்சி கூட்டத்தில் திமுக காங்கிரஸ் இடையே இருக்கை பிரச்சினை ஏற்பட்டிருக்கிறது. கூட்ட அரங்கின் மேடையில் மேயர் இருக்கைக்கு அருகே துணை மேயர் இருக்கை போட எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். சேலம் மாநகராட்சி கூட்டத்தில் திமுக காங்கிரஸ் இடையே இருக்கை பிரச்சினை ஏற்பட்டிருக்கிறது. கூட்ட அரங்கின் மேடையில் மேயர் இருக்கைக்கு அருகே துணை மேயர் இருக்கை போட எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேயர் ராமச்சந்திரன், துணை மேயர் சாரதா தேவி இடையே கருத்து மோதல் இருந்து வந்த நிலையில் தற்பொழுது இந்த பிரச்சினை ஏற்பட்டிருக்கிறது. அதிருப்தி அடைந்த மேயர் ராமச்சந்திரன் கவுன்சிலர் இருக்கையில் அமர்ந்தார். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மோகன்ராஜ். மோகன்ராஜ், இந்த மேயர் ராமச்சந்திரன் மற்றும் துணை மேயர் சாரதா தேவி இவர்களுக்கு இடையே ஏற்கனவே கருத்து மோதல் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்பொழுது என்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது, என்ன விவரம்? கார்த்திகா, சேலம் மாநகராட்சியில் நடைபெறக்கூடிய மாதாந்திர மாமன்ற கூட்டத்தில் ஏற்கனவே கடந்த சில மாதங்களாகவே இந்த இருக்கை தொடர்பான பிரச்சனை மேயர் திமுகவை சேர்ந்த மேயர் ராமச்சந்திரனுக்கும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த துணை மேயர் சாரதா தேவிக்கும் இருந்து வந்தது. இந்த நிலையில் இன்று மாதாந்திர கூட்டம் நடைபெற இருந்தது. மேயர் ராமச்சந்திரன் கூட்டத்திற்கு தலைமையேற்பதற்காக அரங்கிற்குள் நுழைந்தவுடன் மேடையிலிருந்து துணை மேயர் இருக்கையை அகற்றுமாறு அறிவுறுத்தினார். அதற்கான உத்தரவையும் பிறப்பித்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த துணை மேயர் சாரதா தேவி தனது இருக்கையை அகற்றுவதற்கான விதிகளோ அல்லது உரிமையோ யாருக்கும் கிடையாது என எதிர்ப்பு தெரிவித்து அங்கே அமர்ந்தார், இருக்கையில் அமர்ந்தார். இது சிறிது நேரம் நீடித்து வந்த நிலையில் மேயர் துணை மேயர் இருக்கை அகற்றப்படாவிட்டால் தான் மாமன்ற உறுப்பினர்கள் கவுன்சிலர்கள் இருக்கையில் அமர்வதாக கூறி அங்கே சென்று அமர்ந்த பின்னர் மேடையின் கீழேயே அமர்ந்து மேயர் மேடைக்கு வரவில்லை என்றால் தானும் அறவழியில் போராடுவதாக கூறி துணை மேயர் சாரதா தேவியும் போராட்டத்தை தொடங்கினார். நீண்ட நேரம் இவர்களுக்குள்ளான வாக்குவாதம் ஏற்பட்டு கருத்து மோதல் ஏற்பட்டு வந்த நிலையில பிற கவுன்சிலர்கள் மக்கள் பிரச்சனையை எதுவும் பேச முடியாத நிலை ஏற்பட்டு மன்ற கூட்டம் இன்று முடங்கியது. குறிப்பாக சேலம் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் அடிப்படை தேவைகள் தவிர சமீப காலமாக குடிநீர் விநியோகத்தை தனியாருக்கு வழங்குவது தொடர்பான ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும். அதே போல வருகின்ற 1ஆம் தேதி முதல் 4 கூடைகளில் குப்பைகளை கொடுக்காவிட்டால் வீடுதோறும் சென்று வாங்க மாட்டோம் என மறுப்பு தெரிவித்தல், குறிப்பாக சமீபத்தில் நேற்று நடந்த லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் மாநகராட்சி பொறியாளர் அலுவலகம் உள்ளிட்ட பல இடங்களில் கிட்டத்தட்ட 70,000 ரூபாய் சிக்கியது தொடர்பான விஷயங்கள் குறித்து மன்ற உறுப்பினர்கள் பேசுவதற்காக கவுன்சிலர்கள் பலரும் எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் மக்கள் பிரச்சனைகள் எதுவும் பேச முடியாத ஒரு நிலை ஏற்பட்டதாக திமுக கவுன்சிலர்களே குற்றம் சாட்டக்கூடிய ஒரு நிலையும் நிலவியது. இந்த நிலையில் மீண்டும் சமரச பேச்சுவார்த்தைக்காக மேயர் அறைக்குள் துணை மேயர் சாரதா தேவி அழைத்து செல்லப்பட்டார். இருந்த போதிலும் அங்கே உடன்பாடு எட்டப்படாத நிலையில் மீண்டும் துணை மேயரும் அரங்கிற்குள் வந்தனர். அங்கே கூட்டத்தை நடத்த விடாமல் துணை மேயர் சாரதா தேவி தடுப்பதாக குற்றம் சாட்டி 2 மாதங்களுக்கு அவரை சஸ்பெண்ட் செய்வதாக மேயர் கூறினார். ஆனால் தன்னை சஸ்பெண்ட் செய்வதற்கான அதிகாரம் மேயருக்கு கிடையாது, மன்ற உறுப்பினர்கள் கவுன்சிலர்கள் தான் இது குறித்து முடிவெடுக்க வேண்டும் என எதிர்ப்பு தெரிவித்து கண்டனம் தெரிவித்த துணை மேயர் சாரதா தேவி மேயர் மேடையிலேயே அமர்ந்து இந்த பிரச்சனைக்கு உரிய தீர்வு கிடைக்கும் வரை தனக்கான உரிமை நீதி கிடைக்கும் வரை இந்த இடத்தில் போராட்டத்தை தொடருவதாக தர்ணா போராட்டத்தையும் உண்ணாவிரதத்தையும் தொடங்கி இருக்கிறார். இதனிடையே மேயர் கூட்டத்தில் அனைத்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டதாக கூறி அரங்கிற்கு சென்றிருக்கிறார். கார்த்திகா, சேலம் மாநகராட்சி கூட்ட அரங்கில் மேடையில் தனது இருக்கைக்கு அருகே துணை மேயருக்கு இருக்கை போட மேயர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மோகன்ராஜ்.